நம்ம இன்னைக்கு சமபந்தியில் தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் மில்க் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் லைட்டாக உருகுனதும் இதில் நம்ம பால் சேர்த்துக்க போகிறோம். இந்த டிஷ்ஷுக்கு மொத்தம் 2 கப் பால் தேவை. அதில் 1 கப் பால் மட்டும் முதல்ல சேர்த்துக்கலாம். இந்த பால் சூடாகணும்னு அவசியம் கிடையாது. நெய்யும் பாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது 2 கப் பால் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். அதில் 1 கப் மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். பாலையும் பால் பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆனதும் மிச்சமுள்ள பால் பவுடரை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் மிக்ஸ் ஆயிடுச்சு. மீதமுள்ள பால் பவுடரு நான் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா திக்காயிடும் உங்களுக்கு. அதனால இன்னொரு கப் பாலையும் நான் இப்போ சேர்த்துக்க போறேன். திரும்பவும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜுக்கு நல்லா எல்லாம் ஒன்னா திரண்டு வரும்போது 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு இனிப்பு இன்னும் நிறைய வேணும்னா நீங்கள் இன்னும் கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்தோன்னே சர்க்கரை கரைஞ்சு கொஞ்சம் லூஸ் ஆகும் பாகு மாதிரி. இந்த நேரத்தில் நம்ம இன்னும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கிட்டு நம்ம நல்லா திரண்டு வர வரைக்கும் குக் பண்ணணும். ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு தேவையான அளவு திரண்டு வந்துடும் திக்கா. உங்களுக்கு பால்கோவா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வீட்டில் செய்யறது ரொம்ப கஷ்டங்க. பால்கோவா பால் நல்லா சுண்டணும். கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஆகும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட். டேஸ்ட் அப்படியே கடையில் வாங்குற பால்கோவா மாதிரியே இருக்கும். இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. நான் நெய் தடவின ஒரு தட்டில் இதை சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூனில் நெய் தடவிக்கோங்க. அப்போதான் அது பால்கோவாவில் ஒட்டாது. இப்போ அந்த ஸ்பூனை வச்சு நான் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு இதை நல்லா பரப்பி விட்டுக்கிறேன் தட்டில். அப்போதான் நம்மளுக்கு பீஸ் போடும் போது பீஸ்லாம் நல்லா அழகாக வரும். இப்போ நம்ம உடனே பீஸ் போடக்கூடாது. 1 மணி நேரம் இது நல்லா ஆறணும். இப்போ அழகுக்காக நான் மேலே கொஞ்சம் பாதாம் வெட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பிஸ்தா இல்லை எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாதாம் போட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போதான் அது பால்கோவா உள்ள அமுங்கும். இப்போ 1 hour ஆயிடுச்சு. நான் பீஸ் போடுறேன். பாருங்க என்ன அழகா நம்மளுக்கு மில்க் பர்ஃபி ரெடி ஆயிருக்குன்னு. உங்களுக்கு மில்க் ஸ்வீட் இல்லை பால்கோவா ரொம்ப பிடிக்கும்னா இந்த ஸ்வீட்டும் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பாருங்க நம்மளோட சூப்பரான மில்க் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க என்ன அழகா செட் ஆயிருக்குன்னு. இந்த தீபாவளிக்கு நீங்களும் உங்க வீட்டில் இந்த ஈஸியான ஸ்வீட்டை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. அப்படியே கடையில் வாங்குற மில்க் ஸ்வீட் டேஸ்ட் இதில் இருக்கும். செய்யறதும் ரொம்பவே ஈஸி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.